நமசிவாய. வருகின்ற சனிக்கிழமை பொதுவாக நம்ம சனிக்கிழமை நம்ம ஏதாவது ஒரு ரிச்சுவலோ இல்லை ஏதாவது ஒரு பரிகாரமோ ஏதாவது பண்ணுறதுனா கூட சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம பண்ண வேண்டாம், பண ரீதியான விஷயங்கள் சனிக்கிழமை பண்ணாதீங்க, செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்க, இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறது வழக்கம், உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு சனிக்கிழமை பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சாயங்காலம் 4 மணி 4:30 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன் உங்களுடைய ஊரில் இருக்கா அப்படின்றது ஏதாவது ஒரு பஞ்சாங்க ஆப்பில் பாருங்கள். தயவு செய்து டெய்லி கேலண்டரில் பார்க்காதீங்க. டெய்லி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக என்ன இருக்கோ அதே தான் போட்டிருப்பான். 4:30 to 6 ராகு காலம்னு போட்டிருப்போம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:30 to 6 ராகு காலம், 7 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையில் இருந்திருக்கிறது. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இது பியூர்லி சன்ரைஸ் பேஸ்டு, இவங்க போடுற மாதிரி ரேண்டமாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் பஞ்சாங்க ஆப்பில் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பீப்புளாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, இந்த ஒரு வாரம் சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ம இந்த சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தினம், இதில் எது செஞ்சாலும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு தினம் சனிக்கிழமையிலே வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம், பர்டிகுலர் நட்சத்திரமும் பர்டிகுலர் தினமும் சேர்ந்ததுன்னா இந்த யோகம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ஒரு சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திர நாளிலே வரக்கூடிய சனிக்கிழமையிலே இந்த யோகம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன ஆகர்ஷண சித்தி யோகமாக இந்த ஒரு சர்வார்த்த சித்தி யோகம் கருதப்படுகிறது. அதனால் பார்த்தோம்னா வருஷத்தில் 3-4 இது மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சனிக்கிழமை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மணி வரைக்கும் என்னமோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ரோகிணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது. இப்போது இந்த 4 மணிக்குள்ளே நம்ம என்னெல்லாம் செய்தால் பண ரீதியான விஷயங்களுக்கு நம்ம நல்ல ஒரு பலனை பெறலாம், சனி ரீதியான ஒரு தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். பொதுவாக புணர்ப்பு தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாட்டர்ன் அண்டு சந்திரன் காம்பினேஷன் அல்லது அவங்களோட ஆஸ்பெக்ட், மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடியது, அது மாதிரி இருந்தாலுமே, அதாவது ஒருத்தர் பார்த்துக்கிறது அல்லது உங்களுக்கு பார்த்தோம்னா இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறது, இதனால புணர்ப்பு தோஷம் அப்படின்னு நம்ம காரிய தடை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லுவோம். உங்களுக்குமே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாமும் நம்ம இந்த ஒரு நாளிலே செய்யக்கூடிய சில தெய்வ காரியங்கள்னாலே நமக்கு கண்டிப்பான முறையில் போகும். இப்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல் பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலே சிவனுக்கு பாலபிஷேகம் செய்வது அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும். ருத்ரம் சமக்கம் கேட்கறது அப்படின்றது ரொம்ப ஆழ்ந்து சிவ சிந்தனையிலே இந்த ஒரு ருத்ரத்தையும் சமக்கத்தையும் நீங்கள் யூடியூப்லேயே எதுலையா போட்டுட்டு நிதானமாக அதை கேட்டுட்டு வருது. அந்த ஒரு பீரியடுக்குள்ளே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கூட காலையிலே கூட அதிகாலையிலே கூட நீங்கள் எழுந்து கேட்டுட்டு வருது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த முதியோர்கள் இருக்கு இல்லையா, முதியோர் இல்லம் இருக்கும் அல்லது முதியவர்கள் இருப்பார்கள். நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியை சொல்லலை, அவங்களுக்கு நம்ம செஞ்சு தான் ஆகணும். எதிர் வீடு தாத்தா பாட்டியும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். வயதான அவங்களுக்கு வேறு ஆதரவற்றவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அல்லது ஏழைகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள சந்தித்து அவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு துணி எடுத்து கொடுக்குறதோ, அல்லது அவங்களுக்கு மில்க் ஸ்வீட்ஸ் கொடுக்குறதோ, அல்லது எள்ளு சாதம் கொடுக்குறதோ, அல்லதுங்கிறத விட பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா ரொம்பவே நல்லது. அல்லதை விட நல்லது இந்த மாதிரி பண்ணுறது. அப்போது அந்த முதியோர் இல்லத்திற்கு மொத்தமாக அரிசியை தானம் செய்வது, உங்களுக்கு ஒரு 25 கிலோ அல்லது ஒரு 5 கிலோ உங்களால் முடியும்னா 5 கிலோ அரிசி பேக்கை வாங்கி கொடுத்து நீங்கள் அவங்க சமைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறது. இதெல்லாமே நமக்கு சாட்டர்ன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் நீங்கும். அதை தவிர என்னெல்லாம் இந்த ஒரு நாளில் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதனால் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறவங்களுக்குமே நல்ல ஆளுங்க கிடைக்க மாட்டேன்றாங்க, வர்றவங்கெல்லாம் ஏமாத்துறவங்களாக இருக்காங்க, அல்லது அந்தளவுக்கு எக்ஸ்பர்டைஸாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அடிக்கடி வேலையை விட்டு போயிடுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஓனர்களாக இருப்பாங்கள்ல, அந்த முதலாளிகள், அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்களை செய்வதனால் நல்ல ஆட்கள் கிடைப்பார்கள். திடீர்னு வாழ்க்கையில சரிவு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு விதத்துலையுமே ஒரு விரக்தித்தன்மை இருந்து கொண்டிருக்கிறது, எல்லா விதத்திலையும் தோல்வி, ஒரு சுயபச்சாதாபம் அதிகமாக இருக்கிறது என்றால் இது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கலாம், நல்ல பலனாக வரும். பொதுவாக இதை நான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் அதிகமாக வருவதற்கும் ஹாப்பினஸ் அதிகமாக வர்றதுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் போகிறதுக்கும் தான் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் செஞ்சுருங்க. ஏதாவது சிவன் கோயிலே போயிட்டு பைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபங்கள் கருந்திரு இட்டு ஏற்றுவது அல்லது வெள்ளை திரி இட்டு ஏற்றுவது நல்லெண்ணெய் தீபமாக இருக்க வேண்டும், சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நல்லெண்ணெயாக இருக்கணும். அது மாதிரி 8 தீபங்கள் ஏற்றுவது. அப்படி ஏற்றுறது வடமேற்கு பகுதியிலே இருக்கும்படியாக, வடமேற்கு பகுதியில் வச்சு அது வடக்கு பார்த்தாலும் சரி அல்லது பார்த்தோன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்தாலும் சரி,
எப்படியா இருந்தாலும் சரி வடமேற்கு பகுதியிலே இருக்கும்படியாக பார்த்து கொள்வது ஒரு பலன், அல்லது மேற்கு பகுதியிலே இருந்து அது வந்து அகைன் வந்து வடக்கை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு மாதிரியான ஒரு பலன். வடக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலோ கிழக்க பார்க்குற மாதிரி இருந்தாலோ அது ஒரு விதமான ஒரு பலன். ரெண்டுமே நல்ல பலன்கள் தான். இதெல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் செய்யுங்க. நான் சொல்லக்கூடியதில் ஏதாவது 1-2 செய்கிறத விட எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கிறதுனால எல்லாத்தையுமே செய்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசமரத்திற்கு அடியிலே கடுகெண்ணெய் தீபம் ஏற்றுவது. ஒரே ஒரு கடுகெண்ணெய் தீபம் அரசமரத்தை தொடாமல் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தீபமாக கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு அழிந்து போக வேண்டும் என்று நினைத்து கொண்டு கடுகெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வேண்டிக் கொண்டு அரசமரத்தை சிறிது நேரம் சுற்றி ஒரு 10 நிமிஷமாவது அரசமரத்துக்கு கீழே உட்காரணும். அது வந்து விநாயகர் இருக்கக்கூடிய அரசமரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி செய்கிறதும் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. எள்ளு சாதம் கொடுக்கறது இந்த ஒரு நாளில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அரிசி கொடுக்கறதுங்கிறது ஒன்று, அது எள்ளு சாதமாக இருந்தது சாதமாக நம்ம சமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பலன் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த டிவி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நான் சனி ரீதியான பலன், நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். நிலைத்தன்மை இல்லாத வாழ்க்கையிலே இருக்கிறேன், எனக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நிலைத்தன்மையாக இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறது, பண விஷயத்துலையும் சரி உறவுகள் விஷயத்துலையும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செய்வது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சீக்கிரமாக இது இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அமையும். மதுரை சைடு அல்லது வந்து பார்த்தோன்னா நியர்பை ஏரியாஸில் திருப்பரங்குன்றத்துக்கு நியர்பை ஏரியாஸில் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு இந்த ஒரு நாளிலே போய் வருவதுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அங்கே போய்ட்டு நீங்கள் வழக்கம் போல் இந்த ஒரு விளக்கேற்றுறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே சிவன் கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது சிவன் கோயிலில் போய் பண்ணிட்டு வரலாம். பைரவருக்கு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அவங்க சொன்ன இடத்துல ஏற்றினா போகிறோம். பைரவர் காலடியிலே கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் பண்ணிவிடுங்க. திருப்பரங்குன்றத்துக்கு முடிஞ்சதுன்னா திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் அதை வழிபடுங்க. கடைசியாக அந்த மந்திரத்துக்கு வந்துடலாம். இந்த மந்திரத்துக்கு சொல்லும்பொழுது நம்ம வந்து 2 மிளகுகளை வாயின் இடது பக்கமாக ஒரு 10 நிமிஷம் முன்னாலேயே நம்ம வந்து வைத்து கொள்ள வேண்டியது. அதோடைய ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், பட் அது மாதிரி உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு நாளில். அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மந்திரத்தை சொன்ன முடிச்சோன்னா கடித்து முடிஞ்சால் அதை முழுங்கிடலாம். ஒரு 2 மிளகு தான், சின்ன மிளகாக அது மாதிரி பண்ணணும். இந்த ஒரு நாளில் காலங்காலத்தால் ஒரு 2 மிளகை நீங்கள் எடுத்து அது மாதிரியாக வேறு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்கிறதுனா கூட நீங்கள் யூஸ்வலாக சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருந்தால் அதுக்குமே இதை யூஸ் பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கணும். மிளகு 2 மிளகை வந்து அப்படி அந்த டைம்லையும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் இப்போ இந்த செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடைசியாக அந்த தன ஆகர்ஷணம், இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தன ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது தான். அப்படியும் மீறியும் இன்னும் எனக்கு அதிகப்படியான ஒரு தன ஆகர்ஷணம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சமாக ஒரு 1008 முறை, முடியலைன்னா 108, இது வந்து நீங்கள் அந்த மிளகை வைத்துக்கொண்டு மனதாக ஒரு மந்திரத்தினை சொல்லி வாருங்கள். மேற்கு பகுதியிலே நின்று கிழக்கு பார்த்து இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வாருங்கள். நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிற்க முடியலையா உட்காந்துக்கோங்க, உட்காந்து செய்யுங்க. கால் வந்து தரையில் படக்கூடாது. அதனால கோணி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேட்டோ ஏதாவது போட்டுக்கலாம். செருப்பு போட்டு பண்ணிடக்கூடாது. சர்வாபீஷ்ட பிரதாயினே நமக, சர்வாபீஷ்ட பிரதாயினே நமக, இந்த ஒரு மந்திரத்தினை தான் நீங்கள் வந்து ஒரு 1008 முறை சொல்கிறது. 1008 முறைன்னு நமக்கு வந்து கவுண்டிங் மிஷின் எப்பவுமே வச்சுக்கிறது ஒரு 50-100 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சைஸில் இருக்கும். இப்போ எல்லாம் கையில் விரல்லையே போட்டுக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. அது மாதிரியாக வந்ததுன்னா நீங்கள் ஒரு 1000 என்றதுக்கு உங்களுக்கு எப்போவுமே கவுண்டிங்கு இது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த 108 கவுண்டிங் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி கவுண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம விரற்கடையை வச்சு செய்கிறதுங்கிறத நான் பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள். இல்லை கவுண்டிங்கே இல்லாமல் நம்ம வந்து முழுக்க ஒரு ஃபுல் இன்டென்ட்டோடு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 hour அல்லது ஒரு 40 minutes இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். மினிமம் ஒரு 40 minutes சொல்கிறது கூட உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலுமே நமக்கு இந்த ஒரு எண்ணிக்கையை அடைந்து விடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பீரியட் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. நம சிவாய.